உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன அந்த இன்வெஸ்டர் கூட ஏதாவது பஞ்சாயத்தா? அந்த ஆளோட சுயரூபத்தை எதுவும் காட்டிட்டானா? என்னப்பா இப்படி பாக்குற? இவன் எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றானேன்னு பாக்குறியா? இவ்வளவு நேரம் இருந்தாலும் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். விட்டு நம்பிட்டான் போல இருக்கு. டேய், அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிடாம உன்னோட வேலையை மட்டும் பாரு. சரிப்பா. அட இருப்பா. அட என்ன அவசரம்? எங்க சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறேன். நல்ல உன்னை விட அந்த ஆளு எனக்கு நல்லாவே தெரியும். ஹி இஸ் வெரி வெரி டேஞ்சர் than மீ. அந்த ஆளு என்னை விட கொடூரமான வில்லன்பா. சரி சொல்லு, அவன் என்ன சொன்னான்? உன்னை அடியோட அழிச்சிருவன் மிரட்டினானா? இப்ப நான் உங்ககிட்ட பேசுற மூட்லயே இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. சரிப்பா, நீ எதுவும் சொல்ல வேணாம், விடு. உன்னை எப்பவுமே சீரிப்பாயிர சிங்க மாதிரி பார்த்துட்டு இப்படி டல்லா பார்க்க எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. சரி, ஃப்ரீயா விடு, ரிலாக்ஸ். தம்பி இங்க வாப்பா. அட வாயா. சாருக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துட்டு போப்பா. சார் என்னங்க சார், எடுத்துங்க. கூடியா. அட என்னையா நீ. அட எடுத்துக்க நலன். இவன் வேற டார்ச்சர் பண்ணி நம்மள சாவடிக்கிறானே. அடடடடடா. சரி, போதுமா? கிளம்பவா நானு? கிளம்புறேங்கிற. எங்க கிளம்ப போற? வீட்டுக்கு போறியா? அங்க பாரு, உன்னோட ஒய்ஃப் எல்லார்கிட்ட எவ்வளவு அன்பா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு தமையந்தி இந்த போட்டியில ஜெயிச்சிருவான்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? ஆமையா, அங்க பாரு, தமையந்தியோட முகத்துல கொஞ்சம் கூட பயமே இல்ல. செம்ம கான்பிடண்டா இருக்காங்க பாரு. உன்னை அடிச்சு காலி பண்ணி ஜெயிச்சுட்டு அந்த மெஸ்ஸ மீட்க போற, பாத்துக்கிட்டே இரு. ஹே, இந்த போட்டியில நீ தோத்த உடனே உன்னோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் அந்த இன்வெஸ்டர் காலி பண்ணிடுவான். உன் பேரு, புகழ், ரெஸ்டாரண்ட் எல்லாமே போய் நம்பர் 1 நலனா இருந்த ஒன்ன ஒண்ணுமே இல்லாத நலனாக்கி நடுத்தெருவுல நிக்க வைக்க போறான். அப்புறம் என்ன? ஒண்ணுமே இல்லாத ஒன்னால அசோசியேஷன் எலெக்ஷன்ல கூட போட்டி போட முடியாது. எந்த விதமான அந்தஸ்துமே இல்லாம ஒரு டம்மி பீஸா இருக்க போற. நடக்க போறதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியல. இதெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போற? அச்சச்சோ, உன் நிலைமையை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. ஆண்டியா இருந்துட்டு ராஜாவாகல நலன், ஆனா ஒரு நாளும் ராஜாவா இருந்துட்டு ஆண்டியா ஆயிடக்கூடாது இல்லையா?
பர்ஃபெக்டான டைம்ல தான் அவளை தூக்கியிருக்கீங்க. நல்லா நீங்க மட்டையாகி கிடக்குறான். இந்த டைம்ல நம்ம தமையந்தை தூக்கிட்டு கிளம்பிட்டோம்னா அந்த நலன் தலைவெடிச்சு செத்துருவான். நல்ல தரமான சம்பவமா இருக்கும். எஸ். டேய், இப்ப நீங்க என்ன பண்றீங்க? தமையந்திய ஸ்டோர் ரூம்ல தூக்கிட்டு போய் வச்சிருங்க. நான் இப்போ அங்க வந்துடுறேன். நெக்ஸ்ட் என்ன பிளானுங்கிறத நான் அங்க வந்து சொல்றேன். ஓகே பாஸ், அப்படியே செஞ்சிடறோம். வர்றேன் வை. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. பாத்துடா, கேமரால மாட்டாம ஜாக்கிரதையா தூக்கிட்டு போகணும். நான் ஒரு 5 மினிட்ஸ்ல அங்க வர்றேன். ஓகே பாஸ். டேய் பாஸ், தமீந்தை தூக்கிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைக்க சொன்னாரு. அடுத்ததா என்ன பண்ணணும்னு வந்து சொல்லுவாரா? எதுக்கு ஸ்டோர் ரூம்ல வைக்கணும்? இப்படியே கார்ல ஏத்திட்டு கிளம்பிடலாம்ல. யாராவது பார்த்தா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும்ல. டேய், அதெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவாரா? அவர் சொல்றத செய்யலைன்னா என்ன பண்ணுவாருன்னு உனக்கு தெரியும்ல. வா, பேசாம தூக்கு. ம். ஏய் ஏய், எந்திரி எந்திரி. ஏங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஏன் இப்படி இருக்கீங்க? இவங்கெல்லாம் யாருங்க? எதுக்காக என்ன கடத்த ட்ரை பண்ணாங்க? ஏய், எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். வா வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.